Om Saranabhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of third year CSC students. This is your class about distributed system and the subject code is CS8603. In previous class, we have discussed about some of algorithm types. So we have many algorithms in the unit 3. So among that we have discussed and two algorithm type in previous class. That's your first one is Richard Agarwal algorithm and second one is your Suzuki algorithm. Okay. So what is my Richard Agarwal? So Richard Agarwal algorithm வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய optimization method வந்து பாத்தீங்கன்னா reduce பண்ணுவாங்க while compare with your Lamport algorithm. Lamport algorithmல optimization method optimize பண்றது கிடையாது. பட் இதில் optimization இருக்கு. optimization என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒரு ரிப்ளை இருக்குது அப்படின்னும் போது என்னால் அட் அ டைமில் மல்டிபிள் ப்ராசஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ரிப்ளை வாங்க முடியும். அதுதான் வந்து ரிச்சர்ட் அகர்வால் அல்காரிதமுடைய மெயின் பெனிஃபிட். அதுதான் வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாஜிக்கல் கிளாக் யூஸ் பண்ணி நம்மளோட கிளாக் ரூல்ஸ் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த அல்காரிதம் மூலமா நம்மளுடைய டோட்டல் ஆர்டரிங் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஸோ இப்போ டைம் ஸ்டாம்ப் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ இவ்வளோ டைம் ஸ்டாம்ப் இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைம் ஸ்டாம்பையும் அந்த ப்ராசஸையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாக் ரேட்க்கு நான் ஆக்சஸ் பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்துட்டு மல்டி கேஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மல்டி கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேருந்து மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த மல்டிபிள் ரெக்வஸ்ட்லேருந்து சிங்கிள் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து நான் வந்து எக்ஸாக்ட் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுடைய மல்டி கேஸ்டிங் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ், ரெக்வஸ்ட் அண்ட் தென் ஹீல்ட் இந்த மூணு ப்ராசஸுமே நடக்கும். ஸோ அப்புறம் இதனுடைய அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ எம் கோயிங் டு ரெக்வஸ்ட் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு ரெக்வஸ்ட் வாங்குவாங்க. எஸ்ஐ அப்படின்னும் போது ஐ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து அதுக்கு என்ட்ரி கொடுக்கும். அதை ப்ராட்காஸ்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதில் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 டிவைட் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட கிரிட்டிக்கல் செக்ஷன் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கேஸ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா த ரிசீவர் தட் இஸ் யுவர் கிரிட்டிக்கல் செக்ஷன் வில் டேக் த இன்ட்ரெஸ்ட் டு நோ அபவுட் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ். ஒவ்வொரு ப்ராசஸோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டைம் ஸ்டாம்ப் வந்து வேரி ஆகும். இது நான் கிரிட்டிக்கல் செக்ஷன் கொடுக்குற ரெக்வஸ்ட். அப்போ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசீவ் மெசேஜ் எப்பவுமே வந்துட்டு அதோட பாத்துக்கு ஏற்ற மாதிரி டிவைட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போது அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அதனுடைய ஒவ்வொரு முறை இருக்கிற அந்த எஸ்ஜே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டு அதை வேரி ஆகும்போது அதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டகரைஸ் ஆகுதோ அதுக்கு அதை கால் அப்பான் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு எஸ்ஐ ப்ராசஸ் இருக்குது, ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை விதமாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் வரும்போது ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் நான் கொடுக்குற அது என்னுடைய டைம் லிமிட் என்ன, என்னோட கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்கே எப்படி வேரி ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ் இருக்குது. அந்த 3 ப்ராசஸ்க்குமே வந்து பார்த்தா நான் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், அந்த ப்ராசஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு முறையும் அது எப்படி ரெக்வஸ்ட் வாங்கி ரெப்ளை வந்து உங்களுக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்ணுது அப்படின்றது தான் உங்களுடைய ரிச்சர்ட் அகர்வால் அல்காரிதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது மெக்காவா அல்காரிதம். இந்த மெக்காவா அல்காரிதமுடைய மெயின் ஐடியாவே என்னன்னா இப்போ ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள நான் ஓட்டிங் போடுவேன். ஸோ ஓட்டிங் போடும்போது எந்த ப்ராசஸ் எந்த டைம் ஸ்டாம்ப் கூட லிங்க் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எந்த அளவுக்கு நடக்கும். அப்போ அந்த இடத்துல ப்ராசஸரோட வேல்யூ என்ன, அந்த ப்ராசஸர் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வாங்கிட்டே இருப்பார். எங்கேருந்து வாங்குவார்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அங்கே இருக்க ஓட்டிங்லேருந்து ஒரு ரிப்ளை வாங்கிட்டே இருந்து ஒரு காமன் எலமெண்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது மெக்காவா எலமெண்ட்டை. அதுக்கு தான் இந்த பாத் கொடுத்துருப்பாங்க. PI belongs to VI, then VI intersection to VJ, then VI model of VI is equal to model of VJ. இது வந்து எல்லா ஓட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் செட்குள்ளே சேம் சைஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அடங்கிடும். இதுக்கு தேவையான 3 ப்ராசஸ் ரிலீஸ், வாண்டட் அண்ட் ஹேல்டு. ரிலீஸ் அப்படின்னா அதே தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் உங்களோட ரெஸ்பான்ஸ் பற்றியோ இல்லைன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட் பற்றியோ வந்து பாதர் ஆகாது. வாண்டட் அப்படின்னும் போது உங்கள் கிரிட்டிக்கல் செக்ஷனுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்போட ப்ராசஸ் என்னென்னு பார்க்கும். ஹெல்ட் அப்படின்னும் போது இது கரெக்டான கிரிட்டிக்கல் செக்ஷனை யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யூ சீன் அப்போ சுசுகி கசாமி ப்ராட்காஸ்ட் அல்காரிதம். அதில் ஓட்டிங் அப்படின்னா இதில் டோக்கன்
ஒவ்வொரு டைம் ஸ்டாம்புக்குமே வந்து உங்களுக்கு டோக்கன் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ டோக்கன் ஷேர் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் வந்து n நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் இருந்து அதை வந்து யாருக்கு கொடுக்கணும், அதனுடைய ப்ராசஸ் என்ன, அதோட வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப் இருக்கும். ரெக்வஸ்டிங் சிஎஸ் அப்படின்னா ஆர் என் ஆஃப் ஐ அண்ட் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் தென் ஆர் ஜே ஆஃப் ஐ அப்படின்போது ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வாங்குறது. அப்போ எஸ்ஐ எக்ஸிக்யூட் ஆகும். கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து டோக்கன் மூவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் எல் என் ஆஃப் ஐ ஷுட் பி பிலாங்ஸ் டு ஆர் என், லெஃப்ட் சைடு உங்கள் ரைட் சைடுடைய டோக்கன் வந்து பாஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் செக்ஷனில் பார்த்தோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி டெட்லாக் இன் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்லேயும் உங்களுடைய டெட்லாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் டெட்லாக் அப்படின்னும் போது டெட்லாக்னாலே நமக்கு நார்மலாக மீனிங் தெரியும். ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரிசோர்ஸை மல்டிபிள் ப்ராசஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல நம்மளுக்கு டெட்லாக் வந்து அக்கர் ஆகும். அதே மாதிரி ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்குது, மல்டிபிள் ரிசோர்ஸஸ் அதை யூஸ் பண்ண நினச்சாலும் நம்மளுக்கு டெட்லாக் நடக்கும். அதே மாதிரி ஒரு டெட்லாக் ஒரு சைக்கிள் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா உங்களோட ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் சைக்கிள் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அங்கேயும் டெட்லாக் இருக்குது. சைக்கிள் ப்ராசஸில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டெட்லாக் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸுமே நான் நெட்வொர்க் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அது நான் கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸோட சிஸ்டமை வந்து மெயின்டைன் பண்ணோம். அந்த ரிசோர்ஸ் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னுடைய குளோபல் யூனிக் ஐடென்டிஃபையர். அந்த குளோபல் யூனிக் ஐடென்டிஃபையர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து கண்ட்ரோலாக இருந்து ஒவ்வொரு முறை அந்த ப்ராசஸ் நடக்கும்போதும் ஒவ்வொரு சைட் அந்த ப்ராசஸ் நடக்கும்போதும் அந்த ரிசோர்ஸஸ் உடைய கேப்பபிலிட்டி என்ன, அது எந்த இடத்துல உங்களுக்கு டிசைர்ட் ரிசோர்ஸஸ் கொடுக்குது, அந்த ரிமோட் சிஸ்டம் என்ன, அந்த ப்ராசஸ் மெசேஜை சென்ட் பண்ணிச்சா, அந்த ப்ராசஸ் நடந்துச்சா, ரெக்வஸ்ட் வந்துதா, அதுக்கான கிராண்டம் கொடுத்தாங்களா, இல்லை பிளாக் ஆகிடுச்சா அப்படின்ற என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி WFG அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய குளோபல் டெட்லாக்கை செக் பண்ணும். ஸோ அந்த குளோபல் டெட்லாக் செக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ராசஸ் ஏ வந்து ஒரு சைட்டை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா அதோட ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். செகண்ட் சுச்சுவேஷன், அதே ப்ராசஸ் ரெக்வஸ்ட் பண்ணுது ஆனால் உங்களுக்கு கிராண்டட் ஆகலை அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் Y வந்து சைட் 2ல் வந்து லாக் ஆகிடும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் B இருக்குது, அது சைட் 2 ஹோல்ட் பண்ணுது. அப்போ ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் Y வந்து லாக் ஆகிடும். ஸோ ப்ராசஸ் Bனா ரிசோர்ஸ் Y லாக் ஆகிடும், ப்ராசஸ் Aனா ரிசோர்ஸ் X லாக் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் B இருக்குது, அது ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுது, அது ரெக்வஸ்ட் கிராண்ட் ஆகலை அப்படின்னா ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் 1ல் வந்துட்டு பிளாக் ஆகிடும். இதை மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸஸ் இன்னொரு ப்ராசஸ் இன்னொரு ரிசோர்ஸஸை மல்டிபிள் பாத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் இந்த டெட்லாக்கோடைய மெயின் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட், இதனுடைய நெசசரி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே வந்து 2 ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று ரன்னிங்கில் இருக்கும், அப்படி இல்லைனா பிளாக்ல இருக்கும். ரன்னிங் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டிவ். எப்போ ஆக்டிவ் சொல்கிறாங்க, ஒரு ப்ராசஸ் அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ரெடி ஸ்டேட்டில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது, அப்படின்னா ரெடி ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் அதே ப்ராசஸ் பிளாக் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ்க்காக வெயிட் பண்ணும். ஸோ அப்போ அது வெயிட் பண்ணும்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் ஆகிடும். ஸோ அந்த அக்வயர் ஆகிற எல்லா ரிசோர்ஸஸுமே இன்னொரு பிளாக் ஸ்டேட்டில் போகிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த டெட்லாகோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸாக கொண்டு வரதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், நோ ப்ரீஎம்ப்ஷன், சர்க்குலர் வெயிட், ஹோல்ட் அண்ட் வெயிட். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன? ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஃபார் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் செல்ஃப். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன? ஒரே ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸஸை மட்டும்தான் அட் அ டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ என்னவா வேணால் இருக்கட்டும். ஸோ ஒரே ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸஸை மட்டும்தான் அட் அ டைமில் யூஸ் பண்ணணும். இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகே, இப்போ கிளாஸில் நந்தினி சிஸ்டரும் சுபாஷினி சிஸ்டரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து அங்கே கம்யூனிகேட் பண்ண முடியும். நடுவில் நானே கிளாஸ் எடுத்தாலும்
அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேஷனை தாண்டி என்னோட கிளாஸ் அவங்களுக்கு போய் காதில் விழவே விழாது. அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகே, இப்போ இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனில் ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணும். ஸோ உனக்கு இந்த ஒர்க், நீ இந்த ஒர்க்கை பார்த்துக்கோ, இதை நான் படித்து முடிச்சிடறேன், இதை நீ படித்து முடிச்சிட. ஒரு சில சிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் படிச்சுட்டு வந்துடுறேன், செகண்ட் ஆஃப் நீ படிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம என்ன பண்ணலாம், அதனோட ஆன்சர்ஸ் அதனோட மீனிங்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் படித்ததுக்கான மீனிங் நான் சொல்கிறேன், நீ படித்ததுக்கு கொஸ்டினுக்கான மீனிங் நீ சொல்லு. அப்போ ரெண்டு பேருமே ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த ரிசோர்ஸஸோட ஒர்க்கு அந்த ப்ராசஸ் ஷேர் பண்ணுறது, அந்த ப்ராசஸோட ஒர்க்கு அந்த ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறது. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துருக்க டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது. இது ஒன் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். தென் செகண்ட் ஒன் இஸ் ஹோல்ட் அண்ட் வெயிட். ஹோல்ட் அண்ட் வெயிட்னா நார்மலாகவே வி நோ த மீனிங். ஸோ ஒரு ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணி ரிசோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி ரிசோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ரிசோர்ஸ் வெயிட் பண்ணோம். ஹோல்ட் அண்ட் வெயிட். ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணி அவங்களோட ப்ராசஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் சர்க்குலர் வெயிட்டிங். சர்க்குலர் வெயிட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அந்த சுச்சுவேஷனில் ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ அதோட ரெக்வஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ட் ஆன் ஆகிட்டு வேற ஒரு ரிசோர்ஸஸோடைய ஃபங்க்ஷனை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வாங்கும். அப்படி வாங்கும்போது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸ் இன்னொரு ப்ராசஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அகைன் தட் ப்ராசஸ் வில் டிபெண்ட் ஆன் அனதர் ரிசோர்ஸஸ். இது மாதிரி ஒரு 3 ப்ராசஸ் 3 ரிசோர்ஸஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றும் இன்னொன்னத்தையும் டிபெண்ட் பண்ணி அவங்களோட ப்ராசஸ் செயினிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸில் சிஸ்டர்ஸே எடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் செயினிங் இருக்குது, அதாவது 6 குரூப்ஸ் ஆஃப் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய செயினிங். ஸோ இது கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், ஸோ நீ வந்துட்டு முதல்ல ஒர்க் அசைன் பண்ணதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முடிக்கிறேன் அப்படின்ட்டு அது 6 குரூப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து செயினிங் போட்டு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சர்க்குலர் வெயிட்டிங். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ ப்ரீஎம்ஷன். ஸோ நோ ப்ரீஎம்ஷனா என்ன அப்படின்னா உங்களோட ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. ரிமூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். எப்போ ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு முறை அந்த ரிசோர்ஸஸ் வந்து எக்ஸ்பிளிசிட் ஆக்ஷனை கொண்டு வரணும். ஸோ இம்ப்ளிசிட் அண்ட் தென் எக்ஸ்பிளிசிட் அப்படின்ட்டு 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 ஆக்ஷனுமே வந்து மெத்தடாலஜிஸ் வச்சு உங்களுக்கு கொண்டு வரும்போது உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு வைஸாக உங்களுக்கு வந்து வேரி ஆகும். அப்போ அது வேரி ஆகும்போது உங்களுக்கு வந்து நோ ப்ரீஎம்ஷன் அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அரைஸ் ஆகும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து உங்களோட டெட்டாக்ல வந்துட்டு இருக்கிற பாசிபிளான வேஸ் தான். எந்த பாசிபிளான வேஸில் உங்களுடைய சிஸ்டம் மாடல்ஸ் எப்படி வந்துட்டு கேட்டகரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் P1 P2 P3 ரிசோர்ஸ் R1 R2 R3. ஸோ R1 ரிசோர்ஸ் வந்து ப்ராசஸ் P1 கொடுக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராசஸ் P1 will align the work to R2. Then R2 will give response to your P2. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் P2 வந்து R3க்கு, அப்புறம் R3 வந்து P3 வந்து R1. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் இன்னொரு ரிசோர்ஸஸும் இன்னொரு ப்ராசஸ்க்கு டிபெண்ட் பண்ணியே தான் அவங்களோட ஒர்க்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சில சிஸ்டம் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ரெக்வஸ்ட், தென் யூஸ், அதுக்கப்புறமா ரிலீஸ். ஸோ அப்போ இதனுடைய வெயிட் ஃபார் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் ஃபார் கிராஃப் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் இன்னொரு ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணும்போது இப்போது இதனுடைய வெயிட் ஃபார் கிராஃப் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் உங்கள் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் இன்னொரு ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணோம், அப்புறம் ஒரு ப்ராசஸ் இன்னொரு ரிசோர்ஸஸ்க்கு வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ அதை நம்ம சர்க்குலர் கிராஃப் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ்ல பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த அல்காரிதமில் ஒரு பெண்டிங் ரெக்வஸ்ட் இருக்கா. அந்த பெண்டிங் ரெக்வஸ்ட் உங்கள் கிராஃபில் இருக்க பைபார்ட்டேட் டைரக்டட் கிராஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ நோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் டைரக்டட் கிராஃப் அண்ட் தென் அன்டைரக்டட் கிராஃப். அதே மாதிரி பைபார்ட்டேட் கிராஃப்னாலும் என்னன்னு தெரியும், ஐசோமெட்ரிக் கிராஃப்னாலும் என்ன தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின் போது அந்த ரெக்வஸ்டட் எட்ஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் டைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே அசைன் பண்ணிவிட்டு உங்களோட நோட்ஸ் வந்துட்டு வேரி ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சி திஸ் இஸ் யுவர் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் என்ன இருக்குது, ஸோ ஒரு ப்ராசஸ் P1 இருக்குது. அந்த ப்ராசஸ் P1லேருந்து
ரிசோர்ஸ் R1ல இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குது, அதே மாதிரி அதனுடைய இன்ஃபர்மேஷன் R4க்கு பாஸ் பண்ணுது. அப்போது அந்த R4க்கு பாஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அசைன்மெண்ட் ஏஜ் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அசைன்மெண்ட் ஏஜில் அது ஸ்டோர் ஆகும்போது அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அசைன்மெண்ட் நோட் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ப்ராசஸ் வந்து அதோட வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களோட ரெக்வஸ்டிங் ஏஜ் எங்கே இருக்கும், அந்த ரெக்வஸ்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிசோர்ஸஸை தேடி போகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசோர்ஸ் R2 will move on to process P4, then there will be some distributed system process will appear. அது அப்பியர் ஆகும்போது அந்த இடத்துல வந்து மோல்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது மோல்ட் ஆகும்போது அசைன்டு ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்க்கு டைரக்டட் சைக்கிளில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்டட் சைக்கிளில் அந்த கிராஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அசைன்மெண்ட் ஏஜாக இருந்துச்சுன்னா அசைன்மெண்ட் ஏஜ்லேருந்து எடுத்துக்கும், அப்படி இல்லைன்னா ரெக்வஸ்ட் ஏஜ்லேருந்து அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் அது கேதர் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வெயிட் ஃபார் கிராஃப் வந்துட்டு இதிலேருந்து தனியாக எடுத்திருக்காங்க. 4 ப்ராசஸை மட்டும் எடுத்து அதில் இருக்கிற வெயிட் ஃபார் கிராஃப் அதை தான் வந்து WFG அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராசஸ் P1 அண்ட் P2. ஸோ P1க்கும் P2க்கும் பார்த்தீங்கன்னா 2 லிங்க் இருக்குது. ஒரு ஃபார்வர்ட் லிங்க் இருக்குது, ஒரு பேக்வர்ட் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் P4லேருந்து P2. ஸோ P2லேருந்து P4க்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் எஜ்ஜோ அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஏஜ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அசைன் ஆகும். தென் the P3 has to wait for P4. ஸோ ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் நடந்து உங்களுடைய ரிசல்ட்டிங் எல்லா டேட்டாஸுமே நடக்கும். அதுதான் டெட்லாக்குடைய வெயிட் ஃபார் கிராஃப். ஸோ இதோட உங்களுடைய அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. டெட்லாக் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஸோ அதனுடைய சிஸ்டம் மாடல் பார்த்தோம். அது சிஸ்டம் மாடலுடைய ரெக்வஸ்ட் யூஸ் ரிலீஸ் அதனுடைய வெயிட் ஃபார் கிராஃப். தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜியில் மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ், டெட்லாக் டிடக்ஷன். இது 3மே இதில் வரும். வெரி குட். டெட்லாக்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டெட்லாக் அவாய்டன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னது? வெரி குட். தட் இஸ் யுவர் பேங்கர்ஸ் அல்காரிதம் இல்லைனா வந்து சேஃப்டி அல்காரிதம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெட்லாக் ப்ரிவென்ஷன். ஸோ டெட்லாக் ப்ரிவென்ஷனில் உங்களோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இட் ஜஸ்ட் ப்ரிவென்ட் யோர் சர்க்குலர் வெயிட் கண்டிஷன். சர்க்குலர் வெயிட் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சர்க்குலர் வெயிட் கண்டிஷனில் ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணி அதனுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தட் அந்த ட்ராபேக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டெட்லாக் ப்ரிவென்ஷனில் ஃபஸ்ட்டு மெத்தடாக சர்க்குலர் வெயிட் கண்டிஷனில் வந்துட்டு லீனியர் ஆர்டரிங் யூஸ் பண்ணி உங்களோட ரிசோர்ஸஸ்க்கான டைப்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த லீனியர் ஆர்டரிங் கொடுக்கும்போது ஒவ்வொரு அசைன்டு ரிசோர்ஸஸ்மே இன்னொரு ரிசோர்ஸஸ்க்காக வெயிட் பண்ணும். ஓகே, தென் அதனால இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து அந்த ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணால் அதோட ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரிசோர்ஸஸ் வந்து நெசசரி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இதனுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அண்ட் வெயிட். ஹோல்ட் அண்ட் வெயிட் அப்படின்போது சர்க்குலர் வெயிட்டுக்கும் ஹோல்ட் அண்ட் வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சர்க்குலர் வெயிட் அப்படின்னா கண்டினியூஸாக அது வெயிட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ரிசோர்ஸஸ் ரெண்டுமே ஷேர் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஓகே, நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ் ஓகே. ஸோ அது மாதிரி நெய்பர்ஸை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அதுவே ஹோல்ட் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரிசோர்ஸ் வந்துட்டு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணும். அது வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே வந்து உங்களுக்கு ஹேங் ஆகி பிளாக் ஆகி நின்றுடும். அதுதான் ஹோல்ட் அண்ட் வெயிட். இது செகண்ட் மெத்தடுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இது மாதிரி ஹோல்ட் அண்ட் வெயிட் ப்ராசஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து இன்எஃபிஷியன்ட் யூஸில் இருக்கும். இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அப்புறம் கன்கரன்சி வந்து ரெடியூஸ் ஆகுது. உங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்லாக் நடக்கும்போது அதோட இனிஷியல் ரிசோர்ஸோட அக்வஸ்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த ஃப்யூச்சர் நீட்ஸில் அந்த ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
எப்பவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்கு ஹெல்ப் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியும் அது நடக்காத மாதிரியுமே வந்து உங்களுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும். இது அந்த டெட்லாக்குடைய 3 ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ இந்த 3 ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி உங்களோட டெட்லாக் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது அதில் உங்களோட தேர்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த டெட்லாக் ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த தேர்ட் மெத்தடை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெட்லாக்னா என்ன, அந்த டெட்லாக்கை யூஸ் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் வாங்குறாங்க, அதை வாங்கிறதுக்கான 2 ஸ்டேட் என்ன, ரன்னிங் ஸ்டேட், பிளாக் ஸ்டேட். அதோட கண்டிஷன்ஸ் என்னென்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், நோ ப்ரீஎம்ப்டிவ், ஹோல்ட் அண்ட் வெயிட், சர்க்குலர் வெயிட். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட சிஸ்டம் மாடல் என்னென்னா ரெக்வஸ்ட், யூஸ், ரிலீஸ். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னோட வெயிட் ஃபார் கிராஃப் என்ன, அந்த வெயிட் ஃபார் கிராஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்குது. டெட்லாக் ப்ரிவென்ஷன் இருக்குது, அவாய்டன்ஸ் இருக்குது, டிடக்ஷன் இருக்கும். ப்ரிவென்ஷனில் இருக்கிற 3 மெத்தட், அந்த 3 மெத்தடில் ஃபஸ்ட்டு 2 மெத்தட் பார்த்தோம். ஃபஸ்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் வெயிட் ப்ராசஸ் நடக்கும். செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அண்ட் வெயிட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ தேர்ட் மெத்தடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, மார்க்கஸ் டன் கரெக்ட் டைமில் கொடுத்துட்றீங்க. நான் என்னோட டே 1 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து மார்க்கஸ் டன் லேட்டாக கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு லேட் சப்மிஷன் வருது. ராஜேஸ்வரி சிஸ்டர், அருண்குமார் பிரதர் மாதிரி நிறைய பேர் வருது. ஸோ அது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஐம் ரிப்பீட்டிங் அகைன், மார்க்கஸ் டன் அப்பப்போ பார்க்குறது அப்பப்போ கொடுத்துருங்க. மகேந்திரன் பிரதர் நிறைய கிளாஸ் மிஸ் ஆகிட்டு இருக்கீங்க, அட்டனன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஸோ அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜ் வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு வீடியோஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள், மார்க்கஸ் டன் கொடுத்து அட்டனன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.